Hi friends, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம EMC ப்ரோக்ராமிங்கை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி லெசன் 3ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த EMMCயை வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற EMMCயில் என்னென்ன பிராண்டெலாம் வந்து தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, என்னென்ன பிராண்டு அப்படிலாம் தயாரிக்கிறாங்கன்னா, இப்போ எழுதுகிற பிராண்டு இது வந்து எக்ஸ்கேஎன்எக்ஸு ப்ளஸ்ஸு சாண்டிஸ்க், மைக்ரான், அப்புறம் கிங்ஸ்டன், ஓகே, ப்ளஸ்ஸு சாம்சங். இதுதான் இப்போ இருக்க மேஜர் பிராண்ட்ஸு. ஓகே, இப்போ இருக்க லீடிங் பிராண்ட்ஸ் வந்து இப்போ EMMC தயாரிக்கிறதுல இந்த பிராண்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த எஸ்கேஎன்எக்ஸ், சாண்டிஸ்க்கு, மைக்ரான், கிங்ஸ்டன் இது ஒரு டைப்லேயும், சாம்சங்கை இன்னொரு டைப்லேயும் நான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இது ரெண்டுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. எப்படின்னா, ஆக்சுவலாக சாம்சங் வந்து இந்த இருக்க அந்த 4 பிராண்டை விட நல்ல குவாலிட்டியான ஒரு EMMC வந்து அவங்க தயாரிக்கிறாங்க. ப்ளஸ் வேறு என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா, இருக்கிறதுலே இந்த அதிக நல்ல ஓரளவு குவாலிட்டியான EMMCனா அது சாம்சங் சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த பிராண்டுக்கும் சாம்சங்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு குவாலிட்டி. ஓகே, குவாலிட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம், சாம்சங் தான் நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இந்த சைடில் நிறைய இருக்கிற இந்த 4 பிராண்டுலேயும் இதில் இருக்க ஹெல்த்தில் எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, ஹெல்த்தை வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம வந்து ஹெல்த்து ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஹெல்த்தை வந்து நம்ம EFI பாக்ஸில், ஜெட்டாக்ஸ் பாக்ஸில் போட்டு இந்த ஹெல்த்தை வந்து நம்ம மறுபடியும் இப்போ வந்து ஹெல்த் இப்போ வந்து 90% கன்சியூம் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு எரர் வந்துச்சுன்னா, கன்சியூம் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம மறுபடியும் இந்த ஹெல்த்தை நம்ம 0 to 10% மாற்றிடலாம். இந்த ஹெல்த் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த EMMC ஓகே. ஆனால் சாம்சங்கில் அந்த ஹெல்த் ரிப்பேர் ஆப்ஷன் கிடையாது. ஹெல்த் ரிப்பேர் நீங்கள் பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ இதுதான் இருக்க மேஜர் டிஃப்ரெண்ட்டு இந்த EMMCக்கும் இந்த பிராண்டுக்கும் வித்தியாசம் வந்து இதில் வந்து ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியாது, அந்த ஆப்ஷனே உங்களுக்கு காட்டாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குவாலிட்டி வைஸ் பார்த்தாச்சு. ரெண்டாவது, இந்த பிராண்டெல்லாம் ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியும், சாம்சங்கில் ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியாது. அது வந்து இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, சாம்சங்கில் நீங்கள் வந்து என்னென்னா இந்த RPMBன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த RPMB கீன்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த RPMB கீ என்ன அப்படின்னா, இது வந்து இந்த EMMCக்கும் CPUக்கும் இடையில உள்ள ஒரு கீ. ஓகே, இது ரெண்டுக்கும் மேட்ச் ஆகிறதுக்குள்ள ஒரு கீ. நம்ம எந்த EMMC இப்போ சேம் மாடலாக இருந்தால் கூட ரெட்மி 5Aனா இன்னொரு உள்ள 5Aவில் உள்ள EMMCயை டைரெக்டாக நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னா, அந்த EMMCயில் இந்த RPMBன்ட்டு ஒரு பார்ட்டிஷனில் அதில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறதுனால அந்த EMMC அந்த CPUவோட தான் மேட்ச் ஆகும். எல்லா CPUவோடையும் வேறு செட்டில் நீங்கள் தூக்கி போட்ட உடனே அது மேட்ச் ஆகி அந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணாது. ஸோ இந்த RPMBங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இந்த RPMBயை வந்து கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த EMMCயை இன்னொரு வேறு ஏதாவது செட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த RPMBயை க்ளீன் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து எதில் இருக்குன்னா, சாம்சங்கோட EMMCயில் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. ஆனால் இந்த எஸ்கேஎன்எக்ஸ், சாண்டிஸ்க், மைக்ரான், கிங்ஸ்டனில் வந்து இந்த RPMB க்ளீன் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. RPMB க்ளீனிங் நாட் பாசிபிள். ஓகே, ஆனால் சாம்சங்கில் இந்த RPMB க்ளீன் பண்ணி நம்ம அந்த வேறு EMMC வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற செட்டில் ஏதோ ஒரு மாடல் ரெட்மி 5Aன்னு வச்சுக்கோங்க. இந்த 5Aவில் எஸ்கேஎன்எக்ஸ் வந்து எஸ்கேஎன்எக்ஸ் EMMC தான் இருக்குது, ஆனால் அந்த EMMC வந்து கரப்ட் ஆகிடுச்சு. ஓகே, அதை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்டேஜில் போயிடுச்சு. ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம வேறு EMMC போடணும்னா இன்னொரு எஸ்கேஎன்எக்ஸ் தூக்கி இதில் டைரெக்டாக போட முடியாது. அப்படி நீங்கள் போடணும்னா CPU சேர்த்து தான் போட முடியும். அதாவது ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம். இன்னொரு செட்லேருந்து CPU ப்ளஸ் EMMC ரெண்டும் சேர்த்து அந்த மதர் போர்டில் நீங்கள் ரீவால்வ் பண்ணி போட்டிங்கன்னா செட் ஆகும். ஓகே, ஆனால் EMMC மட்டும் இன்னொரு செட்லேருந்து கலத்து நீங்கள் வந்து எஸ்கேஎன்எக்ஸ் EMMC எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சாம்சங்கோட EMMCயை
அது கம்பேட்டபிள் EMC-யாக இருந்துச்சுனால், அது கம்பேட்டபிள் EMC எப்படி பார்க்குறது நம்ம ஒரு வீடியோவில் பார்ப்போம். பட் அது கம்பேட்டபிள் EMC-யாக ஒரு சாம்சங் EMC இருக்குன்னா அந்த சாம்சங் EMC-யை உள்ள RPM-ஐ க்ளீன் பண்ணி நீங்கள் இந்த செட்டில் போட்டால் ரெடி ஆயிரும். ஓகேயா? ஸோ இதுதான் சாம்சங் EMC-யில் உள்ள ஒரு அட்வான்டேஜ், அதாவது RPM க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த சாம்சங்கோட EMC-க்கும் மற்ற பிராண்டோட EMC-க்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்சங்கோட EMC குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது சாம்சங் EMC-யில் நீங்கள் ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்ற EMC-யில் SKNX, SanDisk, மைக்ரானிக், கிங்ஸ்டனில் நீங்கள் ஹெல்த் ரிப்பேர் பண்ணிக்கலாம். மூணாவது பாயிண்ட் என்னென்னா, சாம்சங்கில் RPMஐ க்ளீன் பண்ணி நீங்கள் மறுபடியும் வேறு செட்டில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இதில் பாசிபிள் கிடையாது. SKNX மற்ற பிராண்டில் வந்து அந்த இது பாசிபிள் கிடையாது. ஸோ இதுதான் இந்த சாம்சங் EMC-க்கும் மற்ற பிராண்டில் உள்ள EMC-க்கும் உள்ள வித்தியாசம். ஸோ என்னென்ன பிராண்டு தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம், அதில் என்ன குறை நிறைகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.